என்னக்கா வண்டி பிடிச்சிதாக்கா? பிடிச்சிருக்கு தம்பி. மாமா இனிமே சண்டை போடக்கூடாது, நீ இங்க வரக்கூடாது கோச்சிக்கினே. அவரு ஏன் கோச்சிக்க போறாரு? அதான் வண்டி வாங்கி கொடுத்துட்டீங்களே, அவர் சந்தோஷம் தான் படுவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறோமா, 2 லட்சம் ரூபாமா. கொஞ்சம் பாசு மாதிரி இருக்குதுப்பா. பைசு தான்க்கா, ஒரு வருஷம் பைசு. புது வண்டி வாங்க போனா 3 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அவரு ஏதோ சொல்ல போறாரு தம்பி. இதுக்கு மேல அந்த ஆள் எதனா சொன்னா விச வச்சு சா வச்சிருங்க. நீ வாய வெட்டிய வீட்டுல கூட இருந்துக்கோ. என்னடா பேசுற? அக்காவோட வாழ்க்கைடா. அட கவனம் இருப்பா, நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். எனக்கு என்னமோ அவர் இதை வாங்கி பாருன்னு தோணல தம்பி. ஏன் அந்த பருப்புக்கு இந்த வண்டி என்ன குறைச்சலாம்? டேய் என்ன பேசுற மாமாவ? தப்பு தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. ஓ இப்ப நான் எதுவும் பேச மாட்டேன். அவர் இந்த வண்டி வாங்கினா நான் பேசும்பா. தம்பி வாங்கன்னு தான் வாங்குனீங்க, புது வண்டியா வாங்கிருக்கலாம்ல. லூசாக்கா, புது வண்டி 3 லட்சம் ரூபாய் ஆகும். இது ஒரு வருஷம் தான் பைசு. நான் பேசிக்கிறேன் கூட. நீ ஆச்சு அவராச்சு, என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. ஐது எங்களை ஓட்ட ஆயிடு. அந்த ததிர் முச்சு லவ் பண்ணா சொன்னேன், கேட்டியா நீ? பாயசெல்லாம் விடுறேன் எப்பா, மாப்பிள்ள வரப்போறாரு, கொஞ்சம் அடிக்கி வாசி. என்னப்பா வண்டி வாங்கிருக்கிறீங்க? வண்டி இல்லப்பா, மாடு உட்காந்துக்கிறோம். வெறும் காமெடி. எனக்கு தான் தெரியுது வண்டி தான் இது. வண்டின்னு தெரியுதுல்ல, வண்டி வாங்கி வந்துக்கிறீங்களா? ஏன் கேக்குற? சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் மரும்புள்ள கோயிலுக்கு போனா நான் வந்துட்டானா? அவருக்கு தான் வண்டி வாங்கிக்கிறேன். வந்தாருன்னா என் பொண்ணு அனுப்பிச்சு விட்டுருவேன். வண்டி ஒன்றும் செய்யல இல்லையா? மாப்பிள்ளைக்கு பிடிக்காது போலுக்குதா? ஆனா வாய கேள்வியா, இந்த வண்டிக்கு என்ன ஏன் குறை? என் மனசுல பட்டுதான் சொன்னேன், கோச்சிக்காத. சரியா? என் மாப்பிள்ளை இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரு. வண்டி இல்லாம உன் வீட்டு வாசல மெரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. சரி போ, அதான் வண்டி வாங்கிட்டல, இனிமேட்டு இந்த மெரிப்பாரு. மாப்பிள்ள வரப்போறாரு, என்ன சில்லந்தா கூட. போடா சில்லற போடா போ. என் வீட்டுல எது நடக்குன்னு சில்லறீங்கன்னு ஆடிறானுங்க. எப்பா இந்த வண்டி அவருக்கு பிடிக்குமாப்பா? பிடிக்குமா? கோ நீ தைரியமா இருக்கா? மாமா வந்தோடனே வண்டி பிடிக்கும். டேய் தம்பி, அவரு வராருடா. மச்சான் உங்க மாமனார் ரோட்ல வண்டி வாங்கிட்டாங்க போலுக்குதுடா. ஜாலி தான். டேய் வாடா. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாமா. வணக்கம் மாமா. கோச்சின்னு போயிட்டீங்க, வண்டி வேணும்னே. நீ கேட்ட மாதிரி வண்டி வாங்கியாச்சு மாப்பிள்ள. மாமா நீ இந்த வண்டியில அக்கா உட்கார வச்சு போனா சூப்பரா இருக்கு மாமா. அதனால தான் ரெட் கலரா வாங்கிக்கிறோம். உங்க அக்கா உட்கார வச்சுன்னு வண்டி ஓட்டுன்னு போனோமா? மச்சி வண்டி பைசாகிற மாதிரி இருக்குதா? நான் சொல்றேன், ரொம்ப பைசா இல்ல மாமா, ஒரு வருஷம் பைசு தான். பழைய வண்டி வாங்கி குத்து ஏமாத்துறீங்களா? என்னடா மரியாதை கொடுக்குற அந்த மாமனுக்கு? நீ இல்ல மாமா, வண்டி புது வண்டி தான் மாமா. அவங்க ஓட்டவே இல்ல, புடிச்சுன்னு தான் வாங்கிட்டேன். இருங்க, என் மச்சான் வந்து கேன் இல்லைங்க. அவனுக்கு எல்லா விதத்திலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி வண்டி எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. தம்பி இதுவே 2 லட்சம் ஆயிடுச்சுப்பா, கடை வாங்கிக்கிறோம்பா. ஏன் கடன் வாங்கி வாங்குறா? வீடு கீட வித்து வாங்க வேண்டியதானே? என்ன பேசுற? மரியாதை கேட்டு போட உனக்கு. பாரு மச்சான், உன் முன்னாடி உன் மச்சான் அடிக்கிறதுக்கு வரான். ஏய் சேவலி புஞ்சிக்குவா, நான் என் ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு வரா. என்னங்க இந்த வண்டியே போதுங்க நம்மளுக்கு. பழைய வண்டியை வாங்கி குத்துக்கலாம் போதுன்ற நீ நாடி நினைச்சுக்கிற நீ? மாமா நீ தேவையில்லாத பேசுற. வண்டி கேட்ட வாங்கி குத்தாச்சு, ஒழுங்கா எடுத்துன்னு போ. டேய் எனக்கு இந்த வண்டி வேணாடா, புது வண்டி இருந்தாக்கா நான் எடுத்துன்னு போறேன். இல்ல உங்க அக்கா எங்கேயா இருக்கட்டும்டா. மாப்பிள்ள இப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? இத்த உட்கார வச்சு என்னால சோறு போட முடியாது மாப்பிள்ள. தெரியுதுல கஷ்டம், தெரியுதுல. 4 நாளைக்கு ஒரு வாட்டி அரிசி மூட்டை வாங்குறதுனா எனக்கு தெரியாதா? மாமா கல்யாணம் பண்ணல, நீ தான் வச்சு காப்பாத்தணும். வண்டி கேட்டல வாங்கி குத்துற, ஒழுங்கா எடுத்துன்னு போ. நம்ம என்ன சொல்ற? நீ தான் சொல்லலாம். எத்தனை போலான்றா? உன் விருப்பம். சரி எத்தனை போறான். உன் பொண்ணை பஸ்ல அனுப்பி. பஸ்ல அனுப்புறதா? என்ன மாப்பிள்ள, என் பொண்ணை உட்கார வச்சு ஓட்டு மாப்பிள்ள. அதெல்லாம் வலிக்கு ஆகாத. நீ என்ன சிரிடா? சும்மா சிரிக்கிறா? நீ சாதாரண ஆளு இல்லடா. டேய் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தறல நீ. மாமா அக்கா உட்கார வச்சு ஓட்டின்னு போ, அதுக்கு தானே வண்டி வாங்கி குத்துக்குறோம். அது வந்து மச்சான். டேய் திரும்ப சிரிக்காதடா. ஏன்பா என் மாப்பிள்ள பேசும்போதெல்லாம் சிரிக்கிற? நீயே கத்து விட்டுற போலதா? உன் மாப்பிள்ளைக்கு வண்டியை தள்ளவே தராது, அவன் எங்க இருந்து ஓட்டுவான்? டேய் சிரிக்காதடா. எது வண்டியே தலை தெரியாதா? அதுக்கு எது கேட்ட ராயல் என்ஃபீல்டு? டேய் மாமனுக்கு மரியாதை கொடுறா. என்ன ஏகத்தலமா பேசுற? அக்கா நீ வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நானே சோறாக்கி போறேன். ஏன் வேணா நம்மளுக்கு? என்னடா இப்படி பேசுதுங்க? பேசாம வண்டி எடுத்துன்னு போயிடலாமா? மாப்பிள்ள இந்த வண்டி தான் ஓட்ட மாட்டேன், ஸ்கூட்டியாவது ஓட்டுவேன் மாப்பிள்ள. சைக்கிளே ஓட்ட தெரியாது, உன் மாப்பிள்ளைக்கு எங்க இருந்து ஸ்கூட்டி ஓட்ட தெரியும்? அப்ப நான் பருப்புக்கு கேட்ட வண்டிய சண்டை வேற போட்டு போனேன். கெத்தா ரிட்டர்ன் கேக் சொன்னவன் தான். என்ன கத்துறீங்க எல்லாம்? வண்டியே ஓட்ட தெரிய நேடா கெத்தியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றாங்க. புல்லட் வேணுமா? புல்லட் இந்த மாதிரி ஆளுக்கு பொண்ணே கொடுக்க கூடாது. அதுவும் ஃப்ரெண்டு பேசிக்க சத்தியமா கொடுக்காதீங்க. போலாம்.